delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சார், ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அதிமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பேச்சு அடிபட்டது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் தன்னை அணைச்சிக்கிட்டாரு. ஒரு தைரியமான ஒரு புத்திசாலித்தனமான முடிவை இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா தாவேக்காவுக்கு போயிருந்தா தாவேக்காவில் எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, ஒன்றும் அவர்கள் வந்து நிரூபிக்கப்படாத ஓட்டாக இருக்குது அப்படிங்கும் போது அதை நம்பி போகாமல் இன்னைக்கு விட்டுருக்காரு. ரெண்டாவது தாவேக்காவுக்கு போகாத காரணம் செங்கோட்டையனும் அப்படின்றாங்க. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இனி எந்த ஸ்டேட் மலையாளம் அப்படின்ற மாதிரி எந்த பார்ட்டி டிஎம்கே, எந்த தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அங்கே சின்சியராக இருப்பார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சின்சியராக தான் இருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக வந்து அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டாக இருந்தார். இன்னொரு விஷயம், அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி அதுக்காக செயல்பட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏப்பா ரெண்டு பேரும் ஓபிஎஸ் போனதுனால ஒட்டுமொத்தமாக அந்த சமூக வாக்கள் போகுமா அப்படின்னு சொன்னால் போகும். ஏன்னா தனியாக ராமநாதபுரத்துலேருந்து 3 லட்சம் ஓட்டை பிரிச்சார். இன்னைக்கு காலையில் அவர் ஓபிஎஸ் வந்து அறிவாலயம் வந்து அந்த மாலை போகிறப்ப உள்ளே வர்றப்பயே வாங்க சபாநாயகர் அப்படின்னாராம். உள்ளே வர்றப்பயே வந்து அப்போ அடுத்த அமைச்சரவையில் ஓபிஎஸ் சபாநாயகர். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அதிமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பேச்சு அடிபட்டது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் தன்னை அணைச்சிக்கிட்டாரு. எதனால் இந்த மாற்றம்? அதாவது ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு விசுவாசமான ஒரு விசுவாசி. 2 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்த பிறகு அப்படியே திருப்பி கொடுத்தாரு. சேதாரம் இல்லாமல் கையில் கொடுத்தாரு. ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருந்தார், விசுவாசி. ஆனால் அந்த மாதிரி பிறகு அவருக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடுச்சு. பாஜகவினுடைய பேச்சை கேட்டு தான் தர்ம யுத்தம் பண்ணார். யார் எதிர்த்து தர்ம யுத்தம் பண்ணார்? சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி சசிகலாவே சொல்கிறாங்க, சொல் பேச்சு கேட்டு இன்றைக்கி அவர் வேற ஒரு முடிவுக்கு போயிட்டு நிற்கிறாரு அப்படின்னு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அவர் அதிமுக விட்டு போகணுங்கிற அவருக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. அவர் திருப்பவும் அதிமுகவில் சேர்த்துக்குங்கன்னு தான் கேட்டார். பாஜக மூலியமாக ட்ரை பண்ணார், நேரடியாக ட்ரை பண்ணார், டிடிவி மூலியமாக ட்ரை பண்ணார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸை சேர்க்கவே கூடாது, டிடிவியை சேர்க்கவே கூடாது, சசிகலா உள்ளே விட்டுறவே கூடாது. கட்சி எப்படி போனாலும் சரி, ஆனால் நான் தான் பொதுச் செயலாளர். கட்சி இன்னும் 2-3 தேர்தல் தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுகவுடைய பொதுச் செயலர் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதாவது ஒரு கட்சியில் அடிப்படையிலேருந்து முன்னேறி மேலே ஒரு கட்சி உயர்வுக்கு வந்தால் நீங்கள் உள்ளே ஆற விட்டாலும் ஃபைட் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இப்போ இவர் திமுகவுக்கு வந்திருக்கிறார். திமுகவில் இன்றைக்கி ஸ்டாலின் அவரை வரவேற்கிறாரு, கட்சியில் இணைச்சிக்கிட்டார். ஏன்னா 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியில் சேர்க்கிறார். அவருக்கு அந்த பயம் இல்லையே. உள்ளே எங்கே ஓபிஎஸ் உள்ள வந்தாரோ நம்ம பதவிக்கு இதாகிடுவாரோ, தலைமை பதவிக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற அந்த பயம் இல்லையே. ஏன்னா அவர்லாம் அடிப்படையிலேருந்து வர்றாரு. இப்போ கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியாக இருக்குது, உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, அவரை வரவேற்று சேர்த்துக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு எதிராக வந்துடுவாரோ, ஓபிஎஸ் நமக்கு எதிரான ஒரு மனநிலை எடுத்துகிட்டு வரோன்னு நினைக்கிறாரு. அதுக்காக பல முயற்சிகள் பண்ணி பார்த்தார். கடைசி கட்டமாக அவர் தாவேக்காவுக்கு தான் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஒரு தைரியமான ஒரு புத்திசாலித்தனமான முடிவை இன்றைக்கி ஓபிஎஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா தாவேக்காவுக்கு போயிருந்தால் தாவேக்காவில் எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, ஒன்றும் அவர்கள் நிரூபிக்கப்படாத ஓட்டாக இருக்குது அப்படிங்கும் போது அதை நம்பி போகாமல் இன்றைக்கி விட்டுருக்காரு. ரெண்டாவது தாவேக்காவுக்கு போகாத காரணம் செங்கோட்டையனும் அப்படின்றாங்க. செங்கோட்டையன் உள்ளே போயிட்டு அங்கேருந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தயவுசெய்து வந்துடுறாங்க, நீங்கள் கூட மாரடிக்க முடியலங்க, விசில் அடிக்க சொல்கிறாங்க, ஏன்னா இந்த வயசில் விசில் அடிக்க முடியுமாங்க, ஜனநாயகம் அப்டேட் கேட்குறாங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்னு கேட்குறாங்கன்னு அவர் அங்கே மனக்குமுறையில் அங்கே கொட்டியிருக்கிறாரு. ஆகா, அவரவே இந்த டான்ஸ் ஆடலாம் சொல்கிறாங்க, நம்ம போனோம்னா விசில் அடிக்க சொல்லுவாங்க போகணுன்னு அவர் அங்கே முடிவை மாற்றுறதுக்கு முடிவு பண்ணார். திருப்பியும் அதிமுகக்குள்ளே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாங்கிற முடிவு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு தனி இயக்கமாக ஆரம்பித்து போகலாம் அதிமுகவை போடுறப்ப அப்படின்னா திமுக தலைவர் சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே வந்துடுங்க, உங்களுக்கான ஒரு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு இன்றைக்கி கட்சியில் ஆக்சுவலாக நேற்று காலையில் 10 மணிக்கே பிரேக்கிங் வர வேண்டியது. எங்களுக்கெல்லாம் செய்தி வந்துச்சு, காலைல 10 மணிக்கு அலர்ட்டாக இருங்க, இன்றைக்கி ஓபிஎஸ் அறிவாலயம் போகிறாரு, சேர்க்க போகிறாங்கன்றது நேற்று காலையில் 10 மணிக்கு வர செய்தி. அது இடையில் அவர் பையன் மற்ற ஆட்களை சேர்த்து மொத்தமாக போகலாங்கிறதுக்காக சில விஷயங்கள் பேசப்பட்டு இன்றைக்கி காலையில் அவர் அறிவாலயத்தில் போய் முதலமைச்சரை பார்த்து தன்னை இணைத்து கொண்டார். அதோடு சேர்த்து அவரோட பையன் உசிலம்பட்டி ஐயப்பன், அப்புறம் மதுரை எக்ஸ்எம்பி கோபாலகிருஷ்ணன் எல்லாரும் மொத்தமாக போய் இன்றைக்கி அவங்க சேர்ந்துருக்குறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். திமுகவும் ஒரு ஸ்மார்ட் மூவ், ஓபிஎஸும் ஒரு ஸ்மார்ட் மூவ் தான்.
ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இனி எந்த ஸ்டேட் மலையாளம் அப்படின்ற மாதிரி எந்த பார்ட்டி டிஎம்கே எந்த தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அங்கே சின்சியராக இருப்பார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சின்சியராக தான் இருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. யாரையும் துரோகம் பண்ணி ஏமாற்றி காலவாரி விட்டுட்டுலாம் அவர் வரல. அதிமுகவிலையுமே கடைசி நிமிடம் வரைக்கும் அதிமுகவில் தான் இருக்குன்னு பாடுபட்டார். அது இவரை வெளியேற்றியதுக்கு காரணம் இபிஎஸ்ங்கிற நபர் தான். இந்த நேரத்தில் ஜெயலலிதாவை பற்றி நம்ம சொல்லணும். இந்த சம்பவத்தை நம்ம பல இடங்களை பதிவு பண்ணால் கூட இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஜெயலலிதா தெரியும் எவ்வளோ பிடிவாதக்காரமாக அந்தமா எவ்வளவு போல்டாக இருக்கும் அப்படின்னு. அந்தமாவே சில இடங்களில் சில விஷயங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. அதிமுக ரெண்டாக பிளவுபட்டது, ஜெயஜானு. அதுக்கு பிறகு அதிமுக ஒன்றாகுது. ஒன்றானே 91 ரெட்டலையில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா போட்டி போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜானகி அணியில் இருந்த எல்லாரையும் தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஆர்.எம். வீரப்பன், சோமசுந்தரம், எஸ்டிஎஸ், பிஹெச் பாண்டியன் எல்லாரையும் தன் பக்கம் கூட்டுட்டாங்க. அப்போ ஒரு அரசியல் இயக்கத்திற்கு தன் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை காரணம் காட்டக்கூடாது. 1000 ஓட்டுனாலும் முக்கியம், 1000 ஓட்டுனாலும் முக்கியம். அப்போ எவ்வளோ போல்டான எவ்வளவு பிடிவாதமான ஒரு ஜெயலலிதா, ஆனால் கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு எதிர்த்து அரசியல் பண்ண ஆட்கள் அப்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணவர். ஆனால் ஆர்.எம். வீரப்பன் தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்களே. அப்போ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது, அரவணைச்சு தான் போகணும். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு அப்படின்னா, தனக்கு யாரும் பாதகமாக வந்துடுவாங்களோ எதிரியாக வந்துடுவாங்கன்னு தொடர்ந்து அதிமுக கொண்டிருக்க ஆட்களை வெளியே அனுப்புகிற வேலை செய்கிறார். இப்போ செங்கோட்டையனை வெளியே அனுப்புறது, அவர் அந்த சமூகத்தில் யார் முதன்மையாக இருக்கிறதுங்கிற ஒரு போட்டியில் வெளியேறார் செங்கோட்டையன். இந்த பக்கம் மைத்ரேயன் போகிறாரு, செங்கோட்டையன் போகிறாரு, ஏசிடி பிரபாரன் போகிறாரு, கூப்பா கிருஷ்ணன் போகிறாரு, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் விஎஸ் பாபு போகிறாரு. ஒரு பெரும் கூட்டம் கூட்டமாக முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் போகிறாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் போகிறாங்க, இன்னும் சில பேர் போகிறதுக்கு தயாராகன்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக கூடாரம் மொத்தமாக காலியாகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறது. ரெண்டாவது, இப்போ எம்ஜிஆரை எதிர்த்த கட்சி, அந்த கட்சியில் போய் சேரலாமா, அம்மாவிற்கு துரோகம் செய்யலாம், ஆன்மா உங்களை மன்னிக்காதா அப்படின்னு நீ கிளப்பியிருப்பாங்க இன்றைக்கி சாயங்காலம். அம்மா ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படிம்பாங்க. உண்மையில் அந்த அம்மா ஆன்மா இருந்தால் மன்னிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அதிமுகவே கிடையாது. மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, மதவாத எதிர்ப்புன்ற விஷயத்தில் ஜெயலலிதா அவர்கள் கடைசி நிமிடம் வரை நம்ம உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அதிமுகவாது எம்ஜிஆரிடம் இருந்த அதிமுகவா, ஜெயலலிதாவிடம் இருந்த அதிமுகவா? ஒட்டுமொத்தமாக தனக்கான ஒரு அங்கீகாரத்தை மொத்தமாக இழந்துட்டு, தனித்தன்மையை இழந்துட்டு, பாஜகவிடம் அடிமையாக இருக்கிற ஒரு அதிமுகவில் எப்படி பயணிக்க முடியும்? அப்படிங்கும்போது எப்படி அவர் இது பண்ண முடியும்? அப்படி இருந்தும் கூட தன்னை இறக்கிட்டு தான் போய் நின்னார் அவர், எப்படியோ சேர்த்துக்கங்கன்னு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த சண்டை அதுக்குள்ளேயும் நான் விட மாட்டேன். அதிமுக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கூட்டம் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அரவணைச்சு போகிற நேரத்தில் இந்த நேரத்துலையும் முரண்டு பிடிச்சி அவர் வெளியேற்றிருக்காரு. அப்போ இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு பிடிவாதத்தால் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்ந்ததுக்கான காரணம். இப்போ அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார். இன்னொரு விஷயம், அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி அதுக்காக செயல்பட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இப்போ திமுக பக்கம் வந்தவொடனே திமுக காரங்க எல்லாரையும் அவர் ஒரு எம்ஜிஆர் வழியில் நடக்கக்கூடிய அண்ணாவுடைய வழியில் இருக்கக்கூடிய ஆதரவு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதிமுக ஆதரவாளராக இருந்தாலும் சரி, பாஜக ஆதரவாளராக இருந்தாலும் சரி, எந்த பக்கம் இருந்தாலும் விசுவாசமாக இருப்பார், உண்மையாக இருப்பார். இப்போ இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெரியகுளம் தொகுதி. பெரியகுளம் ஊரை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர், தலித்துகள், முஸ்லீம்கள் 3 பேரும் ஈக்குவலாக இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த சாதி மத பேதம் பார்க்காம எல்லோருடையும் இணக்கமாகவே இருக்கக்கூடியவர். இவர் பிஜேபி நிலைப்பாட்டில் ஆதரவாளராக இருக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ தேனி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ்னுடைய பையன் ரவீந்திரநாத் இருக்கிறார். அப்போ தான் கொரோனா காலம் பரவ ஆரம்பிக்குது. இந்தியா முழுவதும் பரப்புகிறாங்க, தப்லீக் போனவங்க தான் கொரோனாவை பரப்புகிறாங்க. அப்போ பெரியகுளத்துலேருந்து தவி ஜமாத்துக்கு போன ஆட்கள் டெல்லியில் மாட்டிக்கிறாங்க. தப்லீக் ஜமாத்து போனவங்க டெல்லியில் மாட்டிக்கிறாங்க. வர முடியல, ட்ரெயின் இல்லை. அப்போ இவர் எம்பி, யார்? ரவீந்திரநாத் எம்பி. அப்போ ரவீந்திரநாத்தினுடைய ஏற்பாட்டில் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோச் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து டெல்லியிலேருந்து ட்ரெயினில் கூட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு காணாவளக்கு மருத்துவமனையில் அவங்க தனியாக வாடை போட்டு ஓபிஎஸ் அவர்களே நேரடியாக போய் கண்காணிப்பில் வச்சுருந்தார் அவரை. இது ஏன் சொல்கிறேன்னா, அவர் அப்போ அதிமுக பாஜக நிலைப்பாட்டில் இருக்கிறார். பாஜக நிலைப்பாடுங்கிறது அரசியல் நிலைப்பாடு. அதை தாண்டி பெர்சனலாக அந்த எல்லா பக்கமும் அங்கே எல்லாருடையும் இணக்கமாக பழகக்கூடியவர் தான் ஓபிஎஸ். ஆனால் அப்படி இருந்தக்கூடிய எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி. எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி, அந்த கட்சியில் தான் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ நீங்கள் எடப்பாடியினுடைய அந்த வீம்பு தான் இன்றைக்கி கட்சி இன்றைக்கி இவ்வளோ தூரமாக அழிச்சிட்டு இருக்கு. இது என்ன ரியாக்ட் கொடுக்கும்? ஏப்பா 2 பேரும் ஓபிஎஸ் போனதுனால ஒட்டுமொத்தமாக அந்த சமூக வாக்கள் போகுமா அப்படின்னு சொன்னால் போகும். ஏன்னா தனியாக ராமநாதபுரத்துலேருந்து 3 லட்சம் ஓட்டை பிரிச்சார்.
10 பன்னீர்செல்வத்துக்கு பிறகு 3.5 லட்சம் ஓட்டு எல்லாம் ஒரே பேர்ல ஒரே பேரில் நின்ன பிறகு. அப்போ அந்த சமுதாய வாக்குகள்ங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறி இருக்கு. ஒரு பக்கம் வந்து என்னை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி சசிகலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவர் அதே தென்பகுதியில் போய் இவரும் பேச ஆரம்பிச்சாருன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய அடி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரண அடியை திமுக கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒரு பக்கம் அவங்க பேசுவாங்க, பெண்கள் மத்தியில் போய் நான் வந்து முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு போனேன், ஏன் துரோகம் பண்ணிட்டாரு, எனக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் கொடுத்தாரு, என் கணவர் இறந்ததுக்கு எனக்கு அலோவ் பண்ணலன்னு அவங்க உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா எப்படி அந்த சமுதாய மக்கள் இவருக்கு வாக்களிப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓபிஎஸ் தன்னிலை விளக்கம் கொடுப்பார். நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுகவில் தாங்க இருக்குன்னு நினச்சேன், என்னை சேர்க்கல நான் என்னங்க பண்ண முடியும்னு அவர் கேட்டார். என்ன பண்ணுவீங்க? அதில் ஒரு லாஜிக் இருக்கும். அப்படிங்கும் போது அந்த வாக்குகள் மொத்தமாக வந்து அதிமுகவுக்கு போகிற வாக்குகள் கண்டிப்பாக சிதறக்கூடிய வேலைகள் இருக்குது. தென் மாவட்டம் முழுவதும் 60-70 தொகுதிகளில் இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது பார்க்கணும். இது திமுக பண்ண விஷயம்தான் ரொம்ப ஸ்மார்ட்டான மூவாக நான் பார்க்குறேன். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்கார். எல்லாரையும் வந்து அரவணைச்சிக்கிறாரு. ஓபிஎஸ் எங்கே அக்காப்டேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னைக்கு காலையில் அவர் ஓபிஎஸ் வந்து அறிவாலயம் வந்து அந்த மாலை போகிறப்ப உள்ளே வர்றப்பயே வாங்க சபாநாயகர் அப்படின்னாராம். உள்ளே வர்றப்பயே வந்து அப்போ அடுத்த அமைச்சரவையில் ஓபிஎஸ் சபாநாயகர் வந்துட்டார். ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த அமைச்சரவை திமுக அமைச்சரவை சபாநாயகர் அப்படின்னா உள்ளே வர்றப்பே சொன்னாராம் வாங்க சபாநாயகர்னாராம். எல்லாரும் சிரிச்சுட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறார். அப்போ அவருக்கு முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும், எங்கே கௌரவமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத திமுகவில் பார்க்கலாம். திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்தாங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, கேகேஎஸ்எஸ் சார், முத்துசாமின்னு ஒரு பெரிய லிஸ்ட், ராஜா கண்ணப்பன் ஒரு பெரிய, எல்லாருமே இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்க, கண்ணியமாக இருக்காங்க. அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வர்றது அதிமுக உண்மையான அதிமுக நிர்வாகிகள் இந்த பக்கம் வர்றது தான் சரியான வழிமுறை. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். பாஜகவாக தான் அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருக்கணுங்கிற உண்மையான அதிமுக விசுவாசிகள், இந்த அம்மாவினுடைய விசுவாசிகள், எம்ஜிஆருடைய விசுவாசிகள் திமுக பக்கம் வந்து பலமாக இருந்து அவர்களை வீழ்த்துறது தான் சரியான முடிவாக இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு ஓபிஎஸ் செஞ்சுருக்காரு. ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் பண்ண ஒரு நல்ல ஒரு தைரியமான முடிவை இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் முதல்ல என்னென்னா தனி கட்சி ஆரம்பிச்சு போகிற மாதிரி தான் பிளான். ஆனால் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டு உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவரை மரியாதையாக அவரை வரவேற்றிருக்காங்க. அனைத்து அமைச்சர்களும் கூடி நின்று வரவேற்றிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா போனதுக்கு அப்புறமே வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஸோ அப்படிங்கும்போது ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற எப்படி நம்ம கட்சிக்குள்ளே வச்சுக்கிறது, நாளைக்கு அவர் வந்து ஸ்பையாக செயல்பட மாட்டாரா? இது 2021 உங்களுக்கு ஏன் தெரியல? அப்பயே வெளியேற்றிருக்கோம். திமுக ஆதரவு நிலைப்பாடு, திமுக ஸ்பைன்னு தெரியுதுல்ல. இணை ஒருங்கிணைப்பாளராக ஏன் வச்சுருந்தீங்க? ஏன் 2021 சீட்டு கொடுத்தீங்க? இல்லை மறுபடியும் உள்ளுக்குள்ளே உள்ளடி வேலையில் ஈடுபடுறாரு தானே அவர் அனுப்புனாங்க. இல்லை தெரிஞ்சிருந்தா அப்பயே நீங்கள் தைரியமாக துரத்திருக்கணும், நீங்கள் வெளியேற்றிருக்கணும். ஏன் பண்ணலை? அப்போ உங்களுக்கு ஓட்டு தேவைப்பட்டுச்சுல. 2021 பொடிநாயக்கன் ஒரு தொகுதியில் வேட்பாளராக போகிறாரு, ரெட்டையிலையில் போட்டி போகிறாரு. அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுல. அப்போ ஏன் நீங்கள் வெளியேற்றலாமல் விட்டீங்க? இது ஒரு காரணம். அப்போ ஏன் இவர் ஏன் வெளியில் போனார்? செங்கோட்டையன் ஏன் வெளியே போனார்? செங்கோட்டையன் வந்து உள்ளடி வேலை பண்ணாரா? ஜேசிடி பிரபாகரன் ஏன் வெளியில் போனார்? கூபாகிருஷ்ணன் ஏன் வெளியில் போனார்? மைத்ரன் ஏன் வெளியில் போனார்? அன்வராஜா ஏன் வெளியில் போனார்? இவர்களுடைய செயல்பாடு கட்சி பலகீனமாகிட்டு இருக்கு. கூட்டணியை வலுப்படுத்தலை, கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணலை. பாஜகவோடு மிக முங்கி அடிமையாக போயிட்டீங்க. அதிமுகவுக்கான தனிப்பட்ட அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வருது. அப்போ இந்த கட்சியில் பயணம் பண்ணுறது நமக்கு சரியாக இருக்காதுன்னு எல்லோரும் வெளியேறாங்க. தாவேக்காவுக்கு போகிறாங்க, ஒரு பக்கம் திமுகவுக்கு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் நீங்கள் சொல்லலாம் ஸ்பைன். செங்கோட்டை என்ன சொல்லுவீங்க? கூபாகிருஷ்ணன் என்ன சொல்லுவீங்க? அப்போ இந்த நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கான தனித்தன்மையை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கு அதிமுக. அவங்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரு மாநில கட்சி, திராவிட ஐடியாலஜி உள்ள கட்சி, பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதுக்கான ஒரு அடையாளம் இருக்குல்ல, அது இழந்துக்கிட்டு இருக்குல்ல இன்றைக்கி. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெளியேறதுக்கு தான் காரணம். இவர் போனதுக்கு இந்த காரணத்தை சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் வந்ததுக்கப்புறம் களம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் விசஸ் தேவர் அப்படின்னு அந்த கம்யூனிட்டி வைஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது திமுகவுக்கு சாதகமானதாக மாறும் அப்படின்றாங்க. ஏன் இல்லை, கண்டிப்பாக இது வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் அந்த கட்சி போனதுக்கு பிறகே வந்து அந்த மாதிரியான சமூக ரீதியான ஒரு பிளவாகி போச்சு கட்சிக்குள்ளே. இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ, ஸ்டாலின் மாதிரியோ, கருணாநிதி மாதிரியோ எந்த விதமான முத்திரையும் இல்லாத அடையாளம் உள்ள தலைவர்கள் கிடையாது. இப்போ இங்கே என்னென்னா 2 சமூகத்துக்கான முகமாக தான் பார்க்குறாங்க எல்லாரையுமே. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், அவங்களும் அந்த பார்க்குறாங்க. இப்போ தென் பகுதியில் முழுவதுமே அந்த ஓட்டை பிரிக்கிறார். இப்போ கொங்கு பகுதியில் பூரா இவர் பிரிக்கிறார் ஓட்டை.
அப்போ இப்போ அதிமுக ஒரு கொங்கு பகுதியில் மட்டும் சுருங்கிய ஒரு கட்சியாக மாறி போச்சு. எடப்பாடி பழனிசாமியால் போய் மதுரையிலையோ ராமநாதபுரத்துலையோ அந்த கட்சியுடைய வேட்பாளரை போட்டி போட முடியாதுல்ல. நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சிருச்சு. இது தென் மாவட்டத்தினுடைய வாக்குகளை கண்டிப்பாக அதிமுகவுக்கு பலகீனப்படுத்துங்கிறதுல மாற்றுக்கு. ஒரு பக்கம் சசிகலா அந்த பக்கம் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னைக்கு கண்டிப்பாக மனம் திறந்து பேசுவார், என்னென்ன நடந்திருக்குங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பேசுவார். அப்புறம் அப்படிங்கும்போது இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.